அந்த விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அதை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோம்? எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். அது அந்த வார்த்தைகளே அல்ல. அது அந்த விழவிடாதேயும் என்பதை விட வேறு எந்த வார்த்தையும் நாம் சொல்லவே முடியாது. உட்படுத்தாதேயும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா, கடவுள் நம்மை சோதனைக்கு கொண்டு போய் தள்ளுறது மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு கூட இந்த திரு அவை முழுவதும் அதாவது தமிழக திரு அவை முழுவதும் அந்த ஜெபத்தை சொல்கிறாங்களே ஒழிய, வத்திக்கானிலே நமது திருத்தந்தை அந்த பழைய அந்த வார்த்தையை மட்டும்தான் உபயோகிக்க சொல்லி இருக்கிறார். அவர் அந்த இடத்தினுடைய திருத்தந்தை என்பது மட்டுமல்ல, அந்த இடத்தினுடைய ஆயராக இருப்பதால் அவர் அங்கு அந்த வார்த்தையை எங்களை சோதனையில் விழவிடாதேயும், அதுதான் உண்மையான வார்த்தை. ஏனென்றால் நாம் சோதனைக்கு உட்படுகின்ற பொழுதெல்லாம் கடவுள் நம்மை காப்பாற்ற வருமாறு நாம் அவரிடத்திலே மன்றாடுகிறோம். மாறாக நாம் இப்பொழுது இந்த புதிதாக சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையில் எங்களை உட்படுத்தாதேயும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, கடவுள் என்னவோ நமக்கு அந்த துன்பங்களை சோதனைகளை எல்லாம் அவரே கொண்டு வந்து கொடுத்து அதில் நம்மளை தள்ளி விடுற மாதிரி சொல்லுவார்கள். அதைத்தான் திருத்தந்தை அவர்கள் அதை மாற்றி சொல்லுவார். சோதனையில் விழவிடாதேயும் என்பதை தவிர நல்ல ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது அப்படின்வாங்க. அந்த திருத்தந்தை அவ்வாறு சொன்னதுக்கப்புறம் நான் ஏற்கனவே இதற்கு முன்னால் இருந்த பங்கில் அந்த உட்படுத்தாதேயும் என்பதை விட்டு விழவிடாதேயும் என்பதையே நீங்கள் மன்றாடணும் அப்படின்னு சொல்லுவேன்.